அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கூடிய விரைவில் நடக்க இருக்கு. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. 23ஆம் தேதி தேர்தல் வருது. ஸோ யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் முடிவு பண்ணிட்டேன். நான் யாருக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்றத கடைசியா சொல்றேன் ஒரு லாஸ்ட் 2 மினிட்ஸ்ல. ஸோ இந்த தேர்தல் என்பது ஒரு நார்மலான ஒரு தேர்தலா நடக்க போறது கிடையாது. பல வருடங்களுக்கு பிறகு, பல வருடங்கள்னு சொல்ல வேணாம், பல 10 இயர்ஸ்க்கு பிறகு முதல் முறையா இந்த தேர்தல்ல பெண்களும் இளைஞர்களும் மிகுந்த ஆர்வத்தோட போய் ஓட்டு போட போறாங்க. அதுவும் ஒரு புதிய கட்சியை நோக்கி போறாங்க அப்படின்றதுதான் இங்க இருக்கிற சுவாரஸ்யமான ஒரு விஷயம். முதல்ல இவர் அரசியல் என்ட்ரி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்தப்போ நான் நினைச்சது ஒரு 15% to 20% வாங்குவாரு அண்ட் ஹீ கேன் பி த ஸ்பாய்லர் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் என்னன்னா இந்த 20% நான் சொன்னது கூட ஏன்னா அவர் வந்த அந்த இடம் இருக்குல்ல, அவர் வந்து செலிபிரிட்டியா இருக்கிறதுல டாப் மோஸ்ட் இடம், உண்மையாவே உச்சத்துல இருந்து தான் வந்திருக்காரு. ஆனா இவருக்கு முன்னாடி வந்தவங்க எக்ஸப்ட் எம்ஜிஆர் இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய 4th 5th அந்த ஸ்டேஜ்ல இருந்து தான் வந்தாங்க. அந்த செலிபிரிட்டி ஸ்டேஜஸ் வச்சு சொல்றேன். அதனால இவருக்கு மேக்சிமம் ஒரு 20% வரைக்கும் போகலாம் பிகாஸ் ஆஃப் ஏஜ் ஃபேக்டர் அண்ட் கரிஷ்மா. பட் ஆனா சர்வே நம்ம பண்ண அவருடைய அந்த ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. முதல்ல எங்களுக்கு கிடைச்சது 22%, அப்புறம் 30 ஆச்சு, 34 ஆச்சு, 40 ஆச்சு, 42 ஆச்சு, இப்ப 44ல வந்து நிக்குது. ஸோ இதுதான் வந்து அவருடைய அந்த ஜம்ப்னு சொல்லலாம். பொலிட்டிக்கலி மக்கள் அவரை எப்படி பாக்குறாங்க அப்படின்றதுதான். ஸோ நம்ம ஒரு சிபிஐஎம் கம்யூனிஸ்ட் கேடரா இருந்தாலும் மக்கள் சார்ந்த பல கருத்து கணிப்புகளை நடத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். டீமோடு சேர்ந்து நிறைய விஷயங்களை வந்து மக்கள் சார்ந்த ஆக்டிவிட்டிஸையும் நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்திருக்கோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு சர்வே கண்டக்ட் பண்ற ஐடியாலே இல்லை. எப்படியும் இந்த இருமுனை போட்டியில பைபோலார்ல இந்த 2 கட்சியில ஒரு கட்சி மாறி வரப்போகுது அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா வந்து என்ன ஆச்சுன்னா இவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு பிறகு ஒரு மாற்றம் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நார்மலா சென்னையில வந்து ஒரு 2-3 தொகுதிகள்ல முதல்ல சர்வே பண்ணோம். அப்ப பண்ணும்போது தாவேகா முதல் இடத்துக்கு வந்துச்சு. சரி, ஓகே, இது சென்னையில மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மற்ற இடங்கள்லயும் பண்ணோம். இப்போ நம்ம காஞ்சிபுரம் பண்ணோம், திருவள்ளூர் பண்ணோம், கடலூர் பண்ணோம், தருமபுரி பண்ணோம். எல்லா இடத்துலயுமே வந்து அவருக்கு சப்போர்ட் அதிகமா தெரிஞ்சு. சோ நாங்க ஒரு முடிவுக்கு வந்தோம். இந்த தேர்தல் என்பது இருமுனை போட்டிக்கான தேர்தல் இல்ல, திமுக அதிமுகவுக்கு மட்டுமான தேர்தல் கிடையாது. இது வந்து வேற விதமான ஒரு தேர்தலா இருக்க போகுது, மாற்றத்துக்கான தேர்தலா இருக்க போகுது அப்படின்ற டிசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்க போயிட்டு எல்லா இடங்கள்லயும் சர்வே பண்ண ஆரம்பிச்சோம். கம்யூனிஸ்ட் கேடர்ஸ், எஸ்எஃப்ஐ கேடர்ஸ் இல்லாத கிராமங்கள் கிடையாது, இல்லாத நகரங்கள் கிடையாது. வி ஆர் அ பொலிட்டிக்கல் பியூரோ மெம்பர்ஸ். ஸோ நாங்க எல்லா இடத்துலயும் பண்ணும்போது எங்களுக்கு தாவேகாவினுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஹெவியாவே தெரிஞ்சுது. ஸோ அதனால நிச்சயமா இந்த ஃபேக்டர் வந்து தமிழ்நாடு அரசியலே மாத்துற அளவுக்கு வரப்போகுது. உண்மையாவே பாலிடிக்ஸ்ல ஒரு தியரி இருக்குங்க. ஒவ்வொரு 50 வருடத்துக்கு ஒரு முறையும் ஒரு பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது பிரதான கட்சி ஏதாவது ஒரு கட்சி அப்படியே 3வது இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துக்கு புதிய கட்சி வரும்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து காங்கிரஸ் அதிமுக ரீப்ளேஸ் பண்ணுச்சு, கம்யூனிஸ்ட திமுக ரீப்ளேஸ் பண்ணுச்சு. திமுக இப்ப வச்சிருக்கிற ஓட்டு இருக்குல்ல, அது எல்லாமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஓட் பேஸ் தான். திமுக எழும்பினப்போ அந்த தொழிலாளர்கள், பெண்கள் இவங்க எல்லாருமே அப்படியே கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கிட்ட ஓட்டு போட்டவங்க எல்லாருமே திமுக பக்கம் போயிட்டாங்க. அதே மாதிரிதான் காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்ட எல்லாருமே வந்து அதிமுகவினுடைய அந்த எழுச்சிக்கு பிறகு அந்த பக்கம் போயிட்டாங்க. ஸோ இது வந்து நீங்க பல இடங்கள்ல பார்க்கலாம். கோயம்புத்தூர்ல எம்ஜிஆர் அண்ட் அதிமுக வர்றதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தான் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் அங்க காங்கிரஸ் 3வது போச்சு. அப்ப யாரோட ஓட் பேங்க் எடுத்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க டெல்டா எடுத்துக்கோங்க. இப்ப டெல்டால யார் ஸ்ட்ராங்? திமுக ஸ்ட்ராங். அங்க முன்னாடி யார் ஸ்ட்ராங்கா இருந்தா? கம்யூனிஸ்ட் இயக்கங்கள். இப்ப கம்யூனிஸ்ட் இயக்கங்களோட ஸ்ட்ரென்த்தை எடுத்து தான் அங்க திமுக வளர்ந்துச்சு. அந்த மாதிரி இப்ப பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் வந்து நடக்க போகுது அப்படின்றது எனக்கு வந்து உறுதியா தெரியுது. ஏன்னா நம்ம சும்மா அசம்ஷன்லயோ எதுலயோ சொல்லல. உண்மையா மக்கள் மத்தியில மாற்றத்துக்கான ஒரு அரசியல் வேணும், மாற்றத்துக்கான ஒரு தேர்தலா இதை பாக்குறாங்க. பெண்கள், இளைஞர்கள், குழந்தைகள் எல்லாருமே வந்து இந்த தேர்தலில் ரொம்ப ஈடுபாடோட இருக்காங்க. எம்ஜிஆர் வந்தப்போ ஆக்சுவலா ஒரு ஜேர்னலிஸ்ட் கூட இது சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற குழந்தைகளும் போயிட்டு நீங்க வந்து ரெட்டலைக்கு ஓட்டு போடணும், ரெட்டலைக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணாங்களாம். அப்போ என்ன ஆச்சுன்னா வீட்டுக்குள்ளே அரசியல் வந்து வீடே 2ஆச்சு. அம்மா வந்து ரெட்டலைக்கும் அப்பா காங்கிரஸ்க்கும் போடுற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் வந்துச்சு. இப்பவும் அதே மாதிரிதான் இருக்கு. அப்பயாவது ஒரு நபர் தான் போய் ஓட்டு போடுற மாதிரி இருந்துச்சு வீட்டுக்கு. ஆனா இங்க 2-3 நபர்கள் விசிலுக்கு ஓட்டு போற நிலைமையா ஆயிடுச்சு. இந்த தேர்தலை திமுக அதிமுகவுக்கான தேர்தல் அப்படின்னு நீங்க இன்னமும் நம்பினீங்கன்னா உங்க எல்லாருக்குமே ரிசல்ட் அன்னைக்கு பெரிய ஷாக் காத்திருக்கு அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல நடக்கும். ஒன்று வந்து ஒரு சோஷியல் இஷ்யூஸ் எடுத்து நடக்கும்,
இல்லைன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை எடுத்து நடக்கும். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இல்லைன்னா ஃப்ரீ ஸ்கீம்ஸை வச்சு கூட ஒரு தேர்தல் நடந்திருக்கு, அப்படிலாம் போகும். ஆனா இந்த தேர்தல் மட்டும்தான் எதை வச்சு போகுதுன்னு இன்னைக்கு வரைக்குமே தெரியல. நீங்க பாத்தீங்களா, என்னோட கேம்பெயின் முடிய போகுது, யாரோட பிரச்சாரமாவது உங்க மனசுல நிக்குதா? இந்த விஷயம் தான் அந்த தேர்தலோட ஹைலைட்டு. எதுவுமே கிடையாது. ஆனா ஒரே ஒரு மனுஷன் தான் இந்த தேர்தலோட ஹைலைட், அது விஜய் அவர்கள் மட்டும்தான். அவர் நடந்தா பேரணின்னு என்ன மாநாடுன்ற அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. நம்ம மிகைப்படுத்தி சொல்லல, நடக்கிற விஷயத்தை தான் நான் சொல்றேன். நான் என்னைக்குமே யாரையுமே புகழ்ந்தெல்லாம் பேச மாட்டேன், நடக்கிற விஷயத்தை தான் சொல்றேன். அவரை பார்க்க வர்ற அந்த கூட்டம் இருக்குல்ல, அது பார்க்க வர்ற கூட்டம் மட்டும் இல்லை, இந்த மாற்றத்துக்கான எதிரொலிப்பு. அது ஓட்டு போடணும் அப்படின்ற எதிரொலிப்பு. திருவள்ளூர் 10க்கு 10 நான் தாவேக்காவுக்கு கொடுத்துருந்தேன். நேற்று பாத்தீங்கல்ல கூட்டத்தை, சென்னையில பாத்தீங்கல்ல, கூட்டம் மட்டும் இல்லை, அது ஓட்டு போட வர்ற கூட்டம் தான். அந்த கூட்டத்தினுடைய தாக்கம் நீங்க தேர்தல் அன்னைக்கு பார்ப்பீங்க. ஸோ இந்த எலெக்ஷன் ஜேர்னில வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம். அதை வந்து உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இப்போ வந்து காசுக்காக ஓட்டு போடுவாங்களா மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. இங்க 10,000 தராங்க, அங்க 20,000 தராங்க, 25,000 ஒரு தொகுதியில ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அது எல்லாமே எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாகவே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு மக்களை பொறுத்த வரைக்கும், புவர் செக்ஷனுக்கு காசு ஈவன் அது 100 ரூபாயா இருந்தாலும் அவங்களுக்கு அது பெரிய விஷயம் தான். அது கொடுத்தா வாங்கணும் தான் உங்களுக்கு தோணும். ஆனால் ஓட்டு அப்படின்றது தங்களோட உரிமை. அதை வந்து நம்ம வந்து கரெக்டான நபருக்கு தான் செலுத்தணும் அப்படின்ற அந்த மென்டாலிட்டி, அந்த ஐடியாலஜி அவங்களுக்கு இப்போ வந்துருச்சுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம நிறைய இடங்கள்ல சர்வே பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட நம்ம சாம்பிள் சைஸ் 1 lakh கிட்ட இருக்கு, 86K வரைக்கும் இருக்கு. அது எரர்லாம் போக, எரரோட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 90Kக்கு மேல நம்ம கிட்ட சாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ அதுல பார்க்கும்போது பெரும்பாலான மக்கள் நம்ம கிட்ட சொன்னது, இத்தனை வருடங்களாம் அமௌண்ட்டை வாங்கிட்டு மாத்தி மாத்தி போட்டு நாங்க ஏமாற்றம் தான் அடைஞ்சோம். இந்த முறை வந்து காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம், ஆனா புதுசா ஒரு கட்சிக்கு போடணும் அப்படின்னு நாங்க விருப்பப்படுறோம் அப்படின்னு தாவேக்காவை தான் அவங்க சொன்னாங்க. ஸோ விஜய் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, என்ன கொடுத்தாலும் நீங்க வாங்கிக்கோங்க, ஆனா ஓட்டு வந்து நல்லா யோசிச்சு உங்களுக்கு யாரு உண்மையா இருப்பாங்களோ அவங்களுக்கு போடணும் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தாரு. இதை வந்து முதல்ல அந்த கல்வி விருது வழங்கும் விழா அதுலயே அவர் சொன்னாரு, இந்த வருட தேர்தலுக்கு வந்து லாரி லாரியா வந்து பணத்தை கொட்ட போறாங்க அப்படின்னாரு. அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சில இடங்கள்ல வந்து இந்த அதிமுக திமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஓட்டுக்கு காசு தரலாமா, இல்ல கொடுத்தா இவனுங்க உண்மையாவே நம்மளுக்கு போடுவானுங்களா, இல்ல மாத்தி போட்டுருவானுங்களா அப்படின்ட்டு. ஏன்னா சில இடங்கள்ல அந்த மாதிரி இல்ல, காசு கொடுக்குற சிச்சுவேஷன் வரல இப்போ. ஏன் இங்கெல்லாம் அவங்க கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு அந்த சந்தேகம் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதனால காசுக்காக மக்கள் ஓட்டு போடுற எலெக்ஷன் இது கிடையாது. எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு மக்கள் தீர்மானிச்சுட்டாங்க. 5 நாளைக்கு முன்னாடி எப்பவுமே தமிழ்நாடு ஓட்டர்ஸ் வந்து தீர்மானிச்சிருவாங்க. தேர்தல் அன்னைக்கு தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்றதுலாம் சும்மா கதை. அப்படி பார்த்தீங்கன்னா 1996ல வைகோ வந்து தேர்தலுக்கு க்ளோஸ்ல தான் வந்து கட்சியே ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ தேர்தல் நெருக்கத்துல ஓட்டு போடணும்னு நினைச்ச மக்கள் இருந்திருந்தாங்கன்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவ்ல வைகோ ஒரு 10% வாங்கியிருப்பாரு மதிமுக மூலமா. ஆனா அந்த தேர்தலில் யாரு வெற்றி பெற்றா? திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்று ஸ்வீப் பண்ணுச்சு. ஸோ ஆல்ரெடி மக்கள் டிசைட் பண்ணிட்டாங்க, அதிமுகவுக்கு எதிரான அந்த வாக்காளர்கள் திமுகவுக்கு போடணும்னு ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இடையில வந்த வைகோவை அவங்க ரெகனைஸ் பண்ணல அந்த கடைசி நேரத்துல. அதுதான் வந்து இங்கேயும் நான் சொல்றேன், ஓட்டர்ஸ் ஆல்ரெடி தாவேகாவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால கடைசி நேரத்துல எதுவும் மாற போறது இல்லை. மணி சர்க்குலேஷன் நடக்கும் தான், எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டதுதான். 5% மணி சர்க்குலேஷனுக்கான வேல்யூ மேக்சிமம், மினிமம் 3%. அந்த 3% அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் தாவேகாவுக்கு 44% கொடுத்தேன். ஆக்சுவலா அந்த பர்சன்ட்லாம் நான் ஆட் பண்ணா எங்கேயோ இருக்கும். அது சொன்னா உண்மையா நிறைய பேர் நீங்க நம்ப மாட்டீங்க அந்த பர்சன்டேஜ். அதுக்கப்புறம் லாஸ்ட் டே கேம்பெயின், இன்னைக்குதான் வந்து கடைசி நாள் கேம்பெயின். இன்னைக்கு எல்லா கட்சி தலைவர்களும் பண்ணிட்டு இருப்பாங்க. விஜய் அவர்களும் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க இருக்காரு. நிச்சயமா இந்த தேர்தல் என்பது ரொம்ப முக்கியமான தேர்தல். நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும், இத்தனை வருடங்களா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கல. தாவேகா அப்படின்ற கட்சி விஜய் அப்படின்ற அந்த தனி மனிதன் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுக்கானது கிடையாது. இது மாற்றத்துக்கான ஒரு கட்சி. இந்த கட்சியை நீங்க தவற விட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு கட்சி வரப்போறதும் கிடையாது. இந்த 2 பெரிய கட்சிகளை எதிர்க்க இன்னொருத்தவன் வரப்போறது எப்பவுமே நடக்காது. ஏன்னா இந்த தேர்தலில் வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இப்போ விஜய் அப்படின்ற ஒரு ஆக்டருக்கு நீங்க ஓட்டு போடணுன்றது இல்லை. இது வந்து மாற்றத்துக்கான ஒரு தேர்தலாக தான் நீங்க பார்க்கணும். ஏன்னா இத்தனை வருடங்களா இந்த 2 கட்சியும் மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சதுல என்ன பெருசா வந்துருச்சு? ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப திமுக அதிமுக எடுத்துக்கோங்க, ஐடியாலஜி சேம் தான். உங்களுக்கு கொள்கையில எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது. அப்படின்ற அந்த வார்த்தையை தவிர எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. திமுக அதிமுக அவ்வளவுதான். கலைஞர் அவர்கள் வந்து அதிமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் அப்ப கூட சொல்லுவாரு,
நாங்க 2 பேரும் இரட்டை குழல் துப்பாக்கி அப்படின்னுவாரு. ஏன்னா கொள்கையில நாங்க ரொம்ப ஒற்றுமை. ஆனா திமுக எதிர்ப்பு அப்படின்னு உருவான கட்சி தான் அதிமுக. ஸோ அப்போ கொள்கையே இல்லாத அந்த கட்சியை தானே இத்தனை வருடங்களா இவங்க வந்து மாத்தி மாத்தி வாய்ப்பு கொடுத்தாங்க. பல வருடங்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச ஒரு கட்சியா இருந்திருக்கு. கொள்கையே இல்லைன்னு நான் சொல்றது அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் கொள்கை. அதிமுகலேருந்து இப்போ திமுகவையும் அதிமுகவும் கம்பேர் பண்ணீங்கன்னா திமுகவில் இருக்கிற கொள்கை தான் அதிமுகவிலையும் இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் இல்லாத கட்சி ஆல்டர்னேட்டிவா நீங்க பாத்தீங்க. அப்ப தாவேகாவை ஏன் நீங்க பார்க்க கூடாது அப்படின்றதா என்னோட ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ எத்தனையோ வருடங்கள் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம். தேர்தல் நேரங்கள்ல வந்து நம்ம வந்து யோசிக்க மாட்டோம். ஆனா ஒரு மழை காலத்திலயோ வெள்ள காலத்திலயோ பேரிடர் காலத்திலயோ நம்ம வந்து நினைக்கிறோம் இவங்களுக்கு ஓட்டு போட்டதே வேஸ்ட், இவங்களை வந்து நம்ம வந்து ஓட்டு போடுறதுக்காக கேம்பெயின் பண்ணியிருக்கோம், இவங்களுக்காக ஆதரிச்சு நிறைய பேசியிருக்கோம். ஆனா எதுவுமே இவங்க மக்களுக்காக பண்ணலையே, யாராவது வரமாட்டாங்களா, நம்மளை காப்பாற்ற வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நாட்கள் எல்லாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனா தேர்தல்னு வரும்போது மற்ற கட்சிகளுக்கு நீங்க அதாவது எஸ்பெஷலி திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு நீங்க ஏமாந்து போறதே ஒரு நடைமுறையா வச்சுட்டு இருக்கீங்க. ஆனா இந்த தேர்தல்ல அது எல்லாமே தவிடுபடி ஆகும் அப்படின்றத நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி தனி மனிதனுக்கான கட்சி அப்படின்னு நினைக்காம இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் மாற்றத்துக்கான ஒரு தேர்தலுக்காக வாய்ப்பு தர்ற ஒரு கட்சியா நீங்க பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து நான் உங்ககிட்ட சொல்ல வர ஒரு மெசேஜா இருக்கு. அதுக்கப்புறம் இவிஎம் மிஷின்ல கிட்டத்தட்ட ஒரு 160 தொகுதிகள் மேல தாவேகாவினுடைய விசில் சிம்பிள் ஃபர்ஸ்ட் 5 இடத்துக்குள்ள வருது. அது ஒரு பிளஸ்ஸான விஷயம் தான். ஏன்னா ஓட்டர்ஸ் வயசானவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மோஸ்ட்லி தேடி பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க. கொஞ்சம் பேர் போடுவாங்க, கொஞ்சம் பேர் போட மாட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு இது கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும். முதல்ல 5 இடத்துல இருக்கும்போது ஈஸியா வந்து ரெகனைஸ் பண்ணிடலாம். ஒரு வருஷம் நம்மளுடைய இந்த ஜேர்னி எலெக்ஷன் ஜேர்னி அப்படின்றது மறக்க முடியாத கரடு முரடான பாதைகள்லாம் தாண்டி வந்திருக்கோம். நம்ம நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நிறைய சந்தோஷங்கள் இருக்கு, நிறைய கஷ்டங்கள் இருக்கு. ஆனா எப்படியோ இதை முடிச்சாச்சு. என்னுடைய பர்சனல் லைஃப்ல இந்த சர்வே பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய விஷயங்களை தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணி கூட நான் நிறைய வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். அப்போ என்ன பர்சனலா ஃபேமிலில இருந்தும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்தும் சரி எனக்கு நிறைய எதிர்ப்புகளும் வந்திருக்கு. ஆனா அது எல்லாமே நம்ம விட்டுட்டு இது தேர்தல் நம்ம இறங்கிட்டோம், இந்த விஷயத்துக்குள்ள வந்துட்டோம். கடைசி வரைக்கும் இது பின்னாடி நம்ம நிற்போம். நல்லதோ கெட்டதோ நம்மளுடைய கமிட்மெண்ட்டை முடிக்காம போகக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு வைராகியத்தினால நான் வந்து கிட்டத்தட்ட இந்த ஜேர்னியே முடிச்சிட்டேன். முடிச்சு உங்க முன்னாடி ரொம்ப சந்தோஷத்தோட நான் நிக்கிறேன். ஏன்னா இது வந்து இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படின்றது என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா இந்த ஒரு வருஷம் அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு நாட்களா நான் பார்க்கல. ஏன்னா இதுக்கு நடுவுல எத்தனையோ இஷ்யூகள் வந்திருக்கும். எப்பயுமே நான் சர்வே பண்ணும்போது இந்த கட்சி ஜெயிக்கும், இந்த கட்சி தோக்கும், இவங்களுக்கு இவ்வளவு பர்சன்ட், அவங்களுக்கு அவ்வளவு பர்சன்ட் சொல்லிட்டு நான் போயிடுவேன். ஆனா தாவேகா அப்படின்ற ஒரு கட்சிக்காக நம்ம பார்க்கும்போது அந்த கட்சியில ஏதாவது இன்சிடென்ட் நடந்தாலோ, இந்த டைவர்ஸ் கேஸ் வந்தப்பவும் சரி, அதுக்கப்புறம் அந்த கட்சி சார்ந்த பல பிரச்சனைகள் அஜிதாங்கல் இஷ்யூ வந்தப்பவும் சரி, இது எல்லாத்தையுமே நான் வந்து பர்சனலா வந்து எனக்கு என்னோட ஃபேமிலியில என்னோட சரௌண்டிங்ல நடந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அந்த மாதிரி கனெக்ட் ஆச்சு எனக்கு. இது வரைக்கும் என்னோட கட்சியை விட்டுட்டு நான் இன்னொரு கட்சிக்காக எங்கேயுமே நான் பேசுனது கிடையாது. ஆனா முதல் முறையா நான் பேசுறேன் அப்படின்னா எங்க கட்சியினுடைய கொள்கையை தான் நான் அந்த கட்சின்னு பாக்குறேன். மாற்று அரசியல், மாற்றத்துக்கான அரசியல், மக்களுக்கான அரசியல் அப்படின்றது கம்யூனிஸ்ட் இயக்கங்களினுடைய முதன்மை கொள்கை. நான் மறுபடியும் சொல்றேன், கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்றது கட்சி கிடையாது, அது கொள்கை. இங்க கொள்கையை புரிஞ்சுக்கிட்டாதான் நான் பேசுறது உங்களுக்கு புரியும். நீ ஒரு கம்யூனிஸ்டா இருந்துட்டு ஏன் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு என்கிட்ட கேட்காத நபர்களே கிடையாது. அவங்க எல்லாம் சொல்றது ஒண்ணுதான், இது வந்து கொள்கை, மார்க்ஸ் நம்மளுக்கு சொன்ன கொள்கை. அந்த கொள்கைக்காக நான் வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணே தவிர வேற எதுவும் கிடையாது. நான் அதனால வருத்தப்படல, நான் பெருமைப்படுறேன். தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது வந்து நிச்சயமா மாற்று அரசியலுக்கு, அந்த அரசியலை விரும்புற ஒவ்வொரு நபர்களுக்குமே வந்து ஒரு சந்தோஷத்தை தர்ற ஒரு விஷயமா இருக்கும், ஒரு விடுதலையா இருக்கும். 2ஆம் விடுதலைன்னு கூட நான் சொல்லுவேன் இந்த தமிழ்நாட்டுக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில நேற்று பிரச்சாரம் பண்ணாரு, பெரிய அளவுக்கு கூட்டம், அது எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த தேர்தலில் என் கூட பயணிச்ச நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் டெய்லி வந்து எனக்காக கமெண்ட்ஸ் போட்டு என்ன சந்தோஷப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் என் கூட பகிர்ந்து டெய்லி எனக்கு சப்போர்ட் பண்ண உங்களை வந்து நான் லைஃப்ல என்னைக்குமே மறக்க மாட்டேன். இது வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷம் தர்ற ஒரு நிகழ்வாக தான் எனக்கு இருந்தது. நிச்சயமா நீங்க இல்லைன்னா இது எதுவுமே வந்து பாசிபிள் கிடையாது. எனக்கு நேற்று சில்வர் பட்டன் யூடியூப்ல இருந்து வந்திருந்தது, அதை கூட நான் உங்க கூட கூடிய விரைவில் நான் அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி ஷேர் பண்றேன். ஸோ இந்த இன்சிடென்ட் எல்லாமே பார்க்கும்போது எனக்கு கடைசி வரைக்கும் கூட நின்னது நீங்க தான். யூடியூப் அப்படின்றது நான் ஒரு சாதாரண ஒரு சமூக ஊடக தளமா பார்க்கல, இது வந்து எனக்கான ஒரு சொசைட்டியா, ஒரு கம்யூனிட்டியா தான் நான் பார்த்தேன். டெய்லி எனக்காக வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்க என் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதனால நீங்களா தான் என்னோட ஃபேமிலி. நான் வந்து ரொம்பவே இந்த தேர்தலை வந்து ஒரு எமோஷனா பாக்குறேன். அவர் சொன்ன மாதிரி தான், இட்ஸ் நாட் அ எலெக்ஷன், இட்ஸ் அன் எமோஷன் ஃபார் அஸ்.
ஸோ ரொம்பவே வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு தேர்தலாக தான் இது இருக்க போது. நான் மறுபடியும் சொல்றேன், சிந்திச்சு வாக்களிங்க, யோசிச்சு வாக்களிங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். மெஜாரிட்டி நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, ஆனா ஒரு 3 to 4% எஸ்பெஷலி இந்த திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸை பார்த்து நான் கேட்கிறேன், இத்தனை வருடங்களா எத்தனையோ வாய்ப்புகளை சிவிக் போல்ஸ்லாம், நாடாளுமன்ற தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தல்ல, இந்த மாதிரி பல தேர்தல்களில் வாய்ப்புகளை கொடுத்தும் அவங்க உங்களுக்காக என்ன பண்ணாங்க? எதுவுமே கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டில் வந்திருக்கு. நிறைய விஷயங்களை திராவிட கட்சிகள் கொண்டு வந்திருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் போதும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரே இது. ஒரு அரசியல்வாதி அவன் பயப்படணும் அப்படின்னா அவனுக்கு வந்து தோல்வியை வந்து கொடுக்கணும். தோல்வியை கொடுத்தாதான் அவன் பயப்படுவான். நீங்க இந்த தேர்தலில் அவங்கள தோக்கடிச்சுட்டு அடுத்த தேர்தலில் கூட நீங்க வந்து திமுகவையோ அதிமுகவையோ வந்து நீங்க வர வச்சுக்கலாம். இந்த தேர்தலில் தாவேக்காக ஓட்டு போட்டு இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு நீங்க பயத்தை கொடுக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரே வேண்டுகோளா இருக்கு. எப்பவுமே அரசியல்ல வந்து ஒரே கட்சி திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வந்துச்சு, அல்லது ஒரே மாதிரியான ஐடியாலஜி இருக்கிற கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தா அது வந்து நல்ல ஒரு ஜனநாயகமே கிடையாது. நீங்க கேரளாவை எடுத்துக்கோங்க, லெப்டிசம் வெர்சஸ் சோசியலிசம், அதுதான் மாறி மாறி ஆட்சிக்கு வரும். இங்க மட்டும்தான் திராவிடியன் ஐடியாலஜி வெர்சஸ் திராவிடியன் ஐடியாலஜி, இது ரெண்டு தான் மாறி மாறி ஆட்சிக்கு வருது. அதனால தாவேக்காவும் திராவிட கட்சியோட ஃபார்முலால தான் இருக்கு. பட் அங்க வந்து அனைத்து மதம் ஜாதி எல்லாரையுமே வந்து அக்செப்ட் பண்ற கட்சியா இருக்கு. அது வந்து ஒரு சோசியலிஸ்ட் பார்ட்டி மாதிரி தான் இருக்கு. லெப்டிசமும் அதுக்குள்ள இருக்கு. அதனால ஒரு வாய்ப்பு அந்த கட்சிக்கு கொடுங்க. நிச்சயமா இந்த தேர்தல்லாம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கூட நீங்க மாத்தி மற்ற கட்சிகளுக்கு போட்டுக்கலாம். அதனால இந்த தேர்தல் என்பது ரொம்ப முக்கியமான குரூஷியலான தேர்தல். எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் அண்ட் மகளிருக்கு நீங்க எல்லாரும் ஹெவியா போயிட்டு டேர்ன் அவுட்டை கொடுக்கணும். நேர்மையா நியாயமான முறையில இந்த தேர்தல் வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். எல்லா இளைஞர்கள், பெண்கள், அதுக்கப்புறம் மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்கள் எல்லாரும் 100% உங்களுடைய வாக்குப்பதிவை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்றதையும் நான் ஒரு வேண்டுகோளா இந்த வீடியோல வைக்கிறேன். இறுதியா என்னோட ஓட்டு யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா மாற்று அரசியல கொடுக்க போற கட்சிக்கு, தமிழ்நாடு வளர்ச்சியை கொண்டு வர்ற கட்சிக்கு, அதே மாதிரி இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஒரு கட்சிக்கு தான் என்னுடைய வாக்கு இருக்கும். நிச்சயமா பல வருடங்களா இந்த 2 கட்சிகளுக்கும் வாக்களிச்சு தமிழ்நாடு பல விஷயங்களை பார்த்துருச்சு. நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆனா போதும், அவங்களுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போதும். இதுக்கப்புறம் புதியவர்கள் ஆட்சிக்கு வரட்டும், புதிய கவர்னன்ஸ் வரட்டும், எளியவர்கள் எம்எல்ஏ ஆகட்டும், எளியவர்கள் பெரிய பெரிய பொசிஷனுக்கு போட்டும், நல்லாட்சி மலரட்டும். ஸோ புதுசா ஒரு நல்ல ஜனநாயகத்தை கொடுக்க போற ஒரு ஜனநாயகனுக்கு தான் என்னுடைய வாக்கு அப்படின்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.